வணக்கம் நண்பர்களே. சோழர்கள் பகுதி 8. நம்ம நேற்றே பார்த்த மாதிரி சோழர்கள் இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா. அதில் நண்பர் ஒருத்தர் சரியான கேள்வி கேட்டிருந்தார். அதாவது நீளம், எடை சரி சார், காலம் பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னார். கரெக்டான கேள்வி. என்ன பிரச்சனைனா, நான் இதுவரை சோழர்கள் கல்வெட்டு படித்த வரை சோழர்களுக்கான எந்த கேலண்டரை பற்றின குறிப்பும் நான் பார்க்கவே இல்லை. இதுவரை நான் பார்க்கலன்னு வைங்களேன். நிறைய இருக்குது கல்வெட்டுகள். நான் முடிஞ்ச வரை படிச்சிருக்கிறேன். இன்னும் படிக்காத விஷயங்களும் நிறைய இருக்குதுன்னு வைங்க. படித்த வரை உள்ள செய்திகளில் கேலண்டர் அப்படின்னு எதுவுமே வரல, இதுவரை வரலன்னு வைங்களேன். ஏன்னா எல்லா ராஜாவும் ஒவ்வொருத்தரும் கல்வெட்டு அடிக்கும்போதும் செப்பேடை எழுதி வைக்கும்போதும் என்ன வரின்னு பார்த்திங்கன்னா, ராஜராஜனாகிய நான் எனது 14ஆம் ஆட்சி ஆண்டில் 178வது நாளில் இந்த ஆணை வெளியிடுகிறேன். ராஜேந்திர சோழனாகிய நான் எனது 22வது ஆட்சி ஆண்டில் 93வது நாளில் இந்த ஆணையை வெளியிடுகிறேன்னு வருது. இதில் இன்னொன்று நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்னென்னா, இத்தனாவது நாள்னு சொல்கிறாங்க பாரு, அந்த நாளோட எண்ணிக்கை பாருங்கள், 90, 125 இப்படிலாம் வருது. மாதம்ன்ற கான்செப்டே வரல. இவங்கெல்லாம் எந்த கணக்கு வச்சுக்கிட்டு ஐப்பசி சதயம் ராஜராஜனோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னே தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அவரே ஐப்பசி சதயத்தன்னைக்கு கொண்டாடின மாதிரி தெரியலையே. வர தேதி பூரா இப்படி தான் வருது. என்ன சொல்கிறாரு, எந்த ராஜாவாக இருந்தாலும் நான் ஆட்சிக்கு இவர் சுந்தர சோழர் சொல்கிறார், நான் ஆட்சிக்கு 4வது ஆண்டில் 23வது நாளில், இல்லைன்னா இன்னொரு கல்வெட்டு சொல்லும்போது என்ன சொல்லுது, 98வது நாளில். வெறும் 22வது நாள்னு சொன்னால் அந்த ஒரு மாதத்தில் 22ஆம் தேதின்னு நம்ம வச்சுக்கலாம். 92ன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, அது மாதன்ற கணக்கு தாண்டி போயிடுது. ஸோ இதுவரை பார்க்க போனால் அவங்க எந்த விதமான கேலண்டரை க்ரியேட் பண்ணாங்க, இல்லை உருவாக்குனாங்க, பயன்படுத்தினாங்கன்றது நமக்கு இதுவரை தெரியல. அதுதான் உண்மை. தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும், இந்த கேலண்டர் யூஸ் பண்ணாங்க, இந்த கேலண்டர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா பூரா எல்லாருமே சக ஆண்டு அப்படின்றத ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இவங்களோட கல்வெட்டில் அந்த ஆண்டுகளுக்கு பற்றின குறிப்பே இல்லை. முதலாம் பராந்தகனே என்னுடைய இத்தனாவது ஆண்டில் இந்த கோயிலில் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு தான் எழுதி வச்சுருக்கிறாரு. சரி, அப்போ பராந்தகன் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நம்மளால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிறார், நாங்கள் படையெடுத்து போனோம். பாண்டியன் என்ன பண்ணால், இலங்கை மன்னன் 5ஆம் கயவாகுவை துணைக்கு கூட்டு வந்தான் அப்படின்னு வருது. 5ஆம் கயவாகு இவங்க கூட பாண்டியர்கள் கூட அலையன்ஸில் இருக்கிறான். அவங்க 2 படைகளையும் தோற்கடித்தோம் அப்படின்னு அந்த கல்வெட்டில் வருது. அப்போ 5ஆம் கயவாகுவோட காலகட்டம் எதுன்னு பார்த்தோம்னா, அது எத்தனாவது சக ஆண்டு அப்படின்னு சொல்லி இலங்கையில் இருக்க மகாவம்சம் நூலில் இருக்குது. இலங்கையில் மகாவம்சம்னு ஒரு நூல் இருக்குது. அது அவங்களோட அரசர்கள் எல்லாரையும் பற்றி வரிசையாக லிஸ்ட்டு போட்டிருக்கும். அதில் அந்த 5ஆம் கயவாகு மன்னன் எந்த ஆண்டை சேர்ந்தவன் அப்படின்ற குறிப்பு இருக்குது. அவன் கிட்டத்தட்ட ஒரு கிபி 920 அந்த மாதிரி காலகட்டத்தை சேர்ந்தவன். அப்போ அந்த 5ஆம் கயவாகு கிபி 920 இருந்திருக்கிறான்னா, பராந்தகன் அதே 920 தான் சண்டை போட்டிருப்பார் அப்படின்றத நம்ம இப்படி தான் மேட்ச் பண்ண முடியுதே தவிர, சோழர்களோட கல்வெட்டை எடுத்துக்கிட்டு நேரடியாக அவங்க எந்த வருஷத்தில் பிறந்தாங்க, எந்த வருஷத்தில் இறந்தாங்க, ஏன்னா எந்த வருஷத்தில் பிறந்தாங்கன்னு எங்கேயுமே குறிப்பும் கிடையாது. அவங்க இத்தனாவது ஆண்டுலேருந்து நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்றதோட கல்வெட்டு முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு அடுத்த ராஜா கல்வெட்டு வரும்போது தான், அப்போ இவர் இந்த ராஜா இந்த வருஷத்தில் ஆரம்பித்தார், இந்த ராஜா இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்காருன்னா, அப்போ இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர அவர் இருந்திருப்பார் அப்படி நம்ம கணக்கெடுத்துக்க தான் முடியுதே தவிர, எக்ஸாக்டான வருஷங்களில் நம்பர்ஸ் தெரியாது அப்படிங்கிறது மட்டும்தான் நேரடியான உண்மை. இந்த உண்மையை வச்சுக்கிட்டு தான் இவங்க சௌரியத்துக்கு விளையாடுறாங்க. நமக்கு தேவையில்லாத சில ஆட்கள், அதாவது இந்த வரலாற்றை திரித்து அவங்க வசதிக்கு கொண்டு போகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆதித்த கரிகாலன், அதாவது ராஜராஜனோட அண்ணன் கொல்லப்படுகிறார். அவன் கொல்லப்பட்டதை வச்சு பார்த்திங்கன்னா சௌரியத்துக்கு போய்
அதாவது பொய்யா கதை எழுதுறது. அந்த பொய்யா கதை எழுதி அதையே நம்ப வைக்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் எடுத்திங்கன்னா, பொன்னியின் செல்வன் மொத்தமாகவே பொய். அதில் வர 1-2 கேரக்டர்ஸ் மட்டும்தான் உண்மையை தவிர மீதி முழுக்க பொய். அதில் என்ன வரும், சுந்தர சோழர் காலத்தில் ராஜராஜன் வந்து இலங்கையில் படையெடுத்து போனான், இலங்கையில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வரும். ஆனால் வரலாற்று கல்வெட்டுகள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் போகவே இல்லை, போனதுக்கு உண்டான எந்த ஆதாரமும் இல்லை. சண்டைக்கு போனது இருக்குவேள் அப்படின்னு ஒரு மலையமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு இருக்குவேல்ன்ற ஒரு படை தளபதியும் வானர்குல தளபதி ஒருத்தரும் போகிறாங்க. அவங்க 2 பேரும் அங்கே இலங்கையில் செத்து போகிறாங்க. அதுக்கு கல்வெட்டு இருக்குது. சரிங்களா? சுந்தர சோழர் காலத்தில் சண்டைக்கு போனது சுந்தர சோழர் போல், அவர் பையனும் போல் அவரோட 2 படை தளபதி போயிருக்காங்க. 2 பேரும் செத்து போகிறாங்க. இங்கே ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டிருக்கான். சரி, அப்போ ராஜராஜன் ஒரு வேளை போயிருக்கலாமேப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மை என்னென்னா, ராஜராஜ சோழன் அந்த காலத்தில் போயிருக்கவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது. என்ன கல்வெட்டுன்னு பாருங்கள். இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவிலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து என்ன சொல்லுது பாருங்கள். கறந்து கரவா காரிகை சுரந்த முலைமக பிரிந்து முழங்கு எரி நடுவனும் தலைமகர் பிரியா தையல் நிலைவேறு நீ தூண்டா விளக்கு மணிமுடி வளவன் சுந்தர சோழன் மந்தரத்தாரன் திருப்புய முயங்கு தேவி. இது யாரோட கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழர் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தாரா, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருந்தாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த கல்வெட்டை பார்க்கும்போது தெளிவாக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்க தான் வாய்ப்பு இருக்குது, உத்தம சோழனோட ஆட்களால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறந்தவங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அவங்க எந்த மாதிரி எந்த போரில் செத்தாங்க, எங்கே செத்தாங்கன்னு வரும். இவருக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, பொன் மாளிகை துஞ்சிய தேவர் அப்படின்னு வரும். பொன் மாளிகைன்றது உயர்வு நவிர்ச்சி. ஜெயிலில் வந்து அவர் ஒரு வசந்த இடத்துல இருந்தார், துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தைன்லாம் சொல்கிறோம், அது மாதிரி இறந்தார். ஏன் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது, அவரோட மனைவியான வானவன் மாதேவி உடன்கட்டை ஏறுறா. அந்த உடன்கட்டை ஏறும்போது அவன் என்ன சொல்லி புலம்புனா அப்படிங்கிறத பார்த்தவங்க அதை எடுத்து கல்வெட்டில் அடித்து வச்சுருக்கிறாங்க. என்ன சொல்லி புலம்புறா, முன்பு தலைமகர் பிரியா தையல், எப்போதுமே பிரியாத தலைமகனையே இழந்துட்டேன், கறந்து கரவா காரிகை சுரந்த முலைமக பிரிந்து, அதாவது தன்னுடன் முலைப்பால் அருந்தும் குழந்தையை பிரிந்து இந்த சுந்தர சோழனின் மனைவி உடன்கட்டை ஏறினாள் அப்படின்னு வருது. இந்த உடன்கட்டை ஏறினாள் அப்படின்றத ஏன் நான் குறிப்பாக திருப்பி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர சோழரோட பெரியம்மா, அதாவது கண்டராதித்தனோட மனைவி செம்பியன் மாதேவி, கண்டராதித்தன் இறந்து அதுக்கப்புறம் உத்தம சோழன் சுந்தர சோழர் அரிஞ்சயன் வந்து சுந்தர சோழர் வந்து அப்புறம் அவள் பையன் உத்தம சோழன் ராஜாவாகி அதுக்கப்புறம் அருள்மொழி வந்து அரசனாக இருக்கிறப்ப கூட செம்பியன் மாதேவி உயிரோடு தான் இருந்திருக்கு. சரிங்களா? அதுவும் ஒரு பட்டத்து ராணியாக இருந்தது தான். அதுக்கு முன்னாடி இருந்த அரசர்களோட மனைவிகள் யாரும் உடன்கட்டையெல்லாம் ஏறல. அதுக்கப்புறம் ராஜராஜனோட பொண்டாட்டியோ இல்லை ராஜேந்திரனோட ஒய்ஃப் யாருமே வந்து உடன்கட்டை ஏறல. உடன்கட்டை ஏறின ஒரே ஒரு ராணி இந்த வானவன் மாதேவி, சுந்தர சோழரோட மனைவி மட்டும்தான். அப்போ என்ன நடந்திருக்கு, ஆதித்த கரிகாலன் சதிகாரர்களால் கொல்லப்பட்டான். அந்த சதிகாரர்கள் யார், உத்தம சோழனோட ஆளுங்க. உத்தம சோழனோட ஆளுங்க வந்து தான் கொண்டுட்டு அண்ணன் சுந்தர சோழரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறான். வச்சுட்டு சும்மா விட்டானா கொண்டுட்டானான்னு தெரியாது. ஆனால் அவர் இறந்த உடனே இந்த ராணி வற்புறுத்தப்பட்டு உடன்கட்டை ஏற்றப்பட்டிருக்கா. அவள் ஏறும்போதும் சும்மா சந்தோஷமாக போகிறேன், என் கணவனை இழந்துட்டேன், என்னால் என் கணவனை பிரிஞ்சுலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவள் புலம்புனதா கல்வெட்டு இல்லை. கல்வெட்டு என்ன சொல்லுது, இதுவரை பிரியாத தலைமகனையும் பிரிஞ்சுட்டேன், இப்போ என்கிட்ட பால் குடிக்கிற ஒரு குழந்தையும் விட்டுட்டு போகிறேன். பால் குடிக்கிற குழந்தை அப்போ யாராக இருந்திருக்க முடியும், அருள்மொழிவர்மன் தான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு மொத்தமே 3 பிள்ளைங்க தான், ஆதித்த கரிகாலன், குந்தவை, கடைசி பையன்தான் அருள்மொழி. அப்போ ஆதித்த கரிகாலன் ஏற்கனவே கொண்டுட்டாங்க.
குந்தவையும் ராஜராஜன் மட்டும்தான். அப்போ ராஜராஜன் கை குழந்தையாக இருந்திருக்கிறான். எப்போது? சுந்தர சோழர் செத்தப்போ. ஆனால் பொன்னியின் செல்வனில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, சுந்தர சோழர் மன்னராக இருக்கும்போது ராஜராஜ சோழன் இலங்கையில் படையை நடத்திட்டு இருந்தான். இங்கேருந்து அவங்க அக்கா குந்தவை வந்து வந்தியத்தேவனை அனுப்பி தம்பியை கூட்டு வர சொன்னான் அப்படின்னு வரும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா திருப்பி யோசிங்க. நான் தெளிவாக இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 75 வருஷமாக நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்க. 75 வருஷமாக யாருமே கேட்காத கேள்வியை நீ என்ன புதுசாக இன்றைக்கி வந்து கேட்குற அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா எங்கள் தலைவன் பாட்டன் பெரியார் வந்து 75 வருஷம் இல்லை 2000 வருஷமாக கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த குசேலர் கதை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். குசேலருக்கு 27 குழந்தைங்க இருந்தது, எல்லோரும் வறுமையில் இருந்தாங்க. உடனே ஒரு நாள் அவர் ஒய்ஃப் கொடுத்த அவலை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை போய் பார்க்க போனார். கிருஷ்ணர் அவலை சாப்பிட்ட உடனே குடும்பத்துக்கு ஏகப்பட்ட சொத்து பத்துலாம் வந்து அவங்க வறுமையெல்லாம் போயிடுச்சு. கேட்குறதுக்கு தெய்வீகமான கதை. ஆனால் எங்கள் பாட்டன் பெரியார் கேட்ட ஒரே கேள்வி, நச்சுன்னு ஒரு கேள்வி, ஏன்டா 27 குழந்தை இருக்குன்னா குறைஞ்சபட்சம் வச்சா கூட, அதாவது கல்யாணம் ஆன மொதல் வருஷமே பிள்ளை பிறந்திருந்தா கூட பிள்ளைக்கு 27 வயசு இருக்கும். அப்படியே பார்த்தா 27, 26, 25, 24ன்னு கணக்கு போட்டிங்கன்னா வீட்டில் குறைஞ்சது ஒரு 15 பேர் 15 வயசுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. இவங்கெல்லாம் எவனுமே வேலைக்கு போகலையா, ஒருத்தவங்க கூட ₹1 சம்பாதிக்கலையா? அப்போ இப்போ 27 பிள்ளைங்க புருஷன் பொண்டாட்டி எல்லாம் சேர்த்து 29 பேரும் வீட்டில் உட்காந்து தண்டமாக உட்காந்துருந்தாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டவர் பெரியார். இந்த கேள்வியில் லாஜிக் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். 27 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னா குறைஞ்சது 15 கூட நாங்கள் 12 பிள்ளைங்க வச்சுக்கோங்க. 12 பிள்ளைங்களாவது வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உடல் வளர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. 15-16 வயசுலேருந்து 27 வயசு வரான்னு வைங்க. 27 வயசு ஆளும் வேலைக்கு போகல, அந்த பிள்ளைய பெற்ற அப்பனும் வேலைக்கு போகல. அப்போ வேலை வெட்டிக்கு போகாமல் தண்டமாக வீட்டில் இருந்தவெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புராண கதையாடான்னு கேட்டவர் தான் பெரியார். அப்போ 2000 வருஷமாக கேட்காத கேள்வியை நம்ம கேட்கலாம். அவர் கேட்டார்னா 75 வருஷமாக இவங்க பண்ணிகிட்டு இருக்க ஏமாத்து வேலையை நம்ம கண்டிப்பாக பேசணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பொன்னியின் செல்வனில் இந்த ஒரு கல்வெட்டை தான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன். நாளைக்கு வேறு சில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான செய்தியை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பெருசாக போட்டால் நண்பர்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, டைம் பற்ற மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இப்போ சொல்கிறேன். ஆனால் ஃப்ளோவும் விட்டு போகக்கூடாதுன்றதுனால தான் அந்த 15 நிமிஷமாக தேவைப்படுது. 10 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. நல்லா யோசிச்சிங்க. ஒரு கல்வெட்டு தெளிவாக என்ன சொல்லுது, ஒரு ராணி, ஒரே ஒரு ராணி மட்டும் உடன்கட்டை ஏறியிருக்கா. அப்போது அவள் கண்டிப்பாக வற்புறுத்தலின் பேரில் தான் ஏற்றப்பட்டிருப்பா. அது மட்டும் இல்லை, அவள் வற்புறுத்தலின் பேரில் தான் ஏறினான்றதுக்கு அவள் என்ன புலம்புனான்ற வரி வந்துருச்சு. என் தலைமகனை பிரிஞ்சேன், என்கிட்ட பால் குடிக்கிற பிள்ளைய பிரிஞ்சு நான் இப்போ சாவ போகிறேன் அப்படின்னு புலம்பியிருக்கிறான்னா அவள் ஒன்றும் விரும்பிலாம் போய் உடன்கட்டை ஏறல. இப்போ பால் குடிக்கிற பிள்ளை தான் ராஜராஜன்னா, அந்த ராஜராஜன் எப்படி 3-4 வயசு குழந்தை சுந்தர சோழரோட படைகள் தலைமை தாங்கி ஈழத்தில் போய் சண்டை போடும்? இந்த கேள்வியை யோசிச்சு வைங்க. நாளைக்கு மறுபடியும் சோழர்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.